சர்க்கரை வியாதிக்கு நிறைய பேருக்கு இந்த மூலிகையை நாங்கள் வந்து கற்ப மூலிகையாக மாற்றி கொடுத்துருக்குறோம். எப்படின்னா இந்த வேர் மற்றும் இலை சூரணத்தை இந்த இலை சாறை கொண்டு அரைத்து அதை கற்ப மூலிகையாக நம்ம மாற்றி குளிகையாக கொடுக்கும் பொழுது சர்க்கரை வியாதி அற்புதமாக குணமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்க்கும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலமுடன் மூலம் சேனலிலிருந்து சித்த வைத்தியர் ஆனந்த் பாபு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி பார்க்கும் பொழுது கடவுளுடைய படைப்பில் மனிதருக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான், அவனுக்கு வந்து ஆரோக்கியம் வேணும், அவனுக்கு நோய் வரும்பொழுது அந்த நோயை முழுமையாக குணமாக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம படைப்புன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு அன்புனால அநேக மூலிகைகள் அந்தந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வடிக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு தன்மையான அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள், உணவு வழங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வியாதிகள் வரும், அதுக்கு என்ன மூலிகைகள் உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. நமக்கு இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பார்க்கும்பொழுது சர்க்கரை வியாதிக்கு, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறு, மூலவியாதி, பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகிற அதிகமான இரத்தப்போக்கு மற்றும் வாத வலிகள், ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு வந்து சர்க்கரை நோயால் ஏற்படுகிற நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடுக்கு ஒரு மூலிகை மிக அற்புதமான ஒரு மூலிகை. அது என்ன பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம், அதை வச்சு விளையாண்டுருப்போம். நம்ம எங்கே பார்த்தாலும் தானாக முளைச்சிருக்கும், நம்ம போய் எங்கேயும் போய் விதை போட வேண்டாம், அதுவோ தானாக முளைச்சிருக்கும் காட்டு பகுதியில். அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த மூலிகை பேர் வந்து பார்க்கும்போது தொட்டால் சினுங்கி அல்லது தொட்டால் வாடி இலச்சிகின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாந்திரீக மூலிகை, இது வந்து ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தொட்டா சினிங்க செடி அடிக்கடி நம்ம தொட்டு பார்க்கும்போது இதில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடலுக்கு வந்து அநேக நன்மைகள் செய்கிறதா ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் இந்த செடி வந்து பார்க்கும் பொழுது மிகுந்த நன்மைகள், அதாவது வெளிப்புறமாக நம்ம தொடும்போதும் சரி, இல்லை இது உள்ளுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அநேக பயன்கள் கொடுக்கும். இது ஒரு மருத்துவ குணம் பார்க்கும்பொழுது இலை வேரில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக இந்த தொட்டால் சினிங்கோடைய வேரை எடுத்து நல்லா கழுவி அது துண்டு துண்டாக வெட்டி நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது 1/4 லிட்டர் ஆனதுக்கு அப்புறம் அதை வடித்து 3 நேரம் நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது கட்டுப்படாத சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதுவே இந்த இலையோட சேர்த்து நம்ம குடிச்சு வரும் பொழுது என்னாகுன்னா சிறுநீரகக்கல், சிறுநீரக செயல்பாடு ஊக்குவிக்கும், மூல நோய் மற்றும் மூலக்கட்டுப்பு அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்குறோம். இந்த வேரை நல்லா இடித்து கஷாயமாக இந்த எப்பயுமே மற்ற ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் சாப்பிட்ற முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொட்டா சினிங்க மட்டும் நேரடியாக அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது கஷாயமாக தான் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடணும்னா அப்போ தான் அதில் இருக்கிற மூலங்கள்லாம் அந்த தண்ணீரில் இறங்கி நமக்கு பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பெண்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும், அதுக்கு இந்த வேர் கஷாயம் தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 நாள் 3 வேளை நீங்கள் குடிச்சு வரும் பொழுது உடனடியாக அது உங்களுக்கு வந்து கட்டுப்படும் சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக வயல்வெளியில் இருக்கிற களிமண் எடுத்துக்கிட்டு அந்த களிமண்ணில் இந்த தொட்டாசினிங்கோட இலையை நல்லா நைஸாக அரைச்சி வாத வீக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, முட்டி வலி, கால் வாத சம்மந்தப்பட்ட வீக்கத்துக்கு நீங்கள் பத்து போட்டுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்து வந்தீங்கன்னா அந்த வாத வீக்கம் அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறுக்கு இந்த வேர் மிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அநேக ஆண்களுக்கு சர்க்கரை நோயில் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு கால் நரம்புக்கு ரத்த ஓட்டம் போகாது, அதே மாதிரி அவங்களுக்கு ஆண் உறுப்புக்கு ரத்த ஓட்டம் போகாதனால அவங்களுக்கு எழுச்சி குறைபாடு, வெறுப்புத்தன்மை குறைபாடு இருக்கும். அதுக்கு இந்த தொட்டா சினிங்கியோடைய இலை மற்றும் வேர் கஷாயத்தை குடிச்சு வரும் பொழுது அந்த விந்தோட தரம் அதிகரிக்கும், ஆண் உறுப்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுக்கு நிறையபட்ச வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வியாதிக்கு நிறைய பேருக்கு இந்த மூலிகையை நாங்கள் வந்து கற்ப மூலிகையாக மாற்றி கொடுத்துருக்குறோம். எப்படின்னா இந்த வேர் மற்றும் இலை சூரணத்தை இந்த இலை சாறை கொண்டு அரைத்து அதை கற்ப மூலிகையாக நம்ம மாற்றி குளிகையாக கொடுக்கும் பொழுது சர்க்கரை வியாதி அற்புதமாக குணமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்க்குறோம். அநேக கூட்டு மருந்துகள், கலவை மருந்துகள் நிறைய கலந்து கொடுப்போம். அதில் பலன் தெரியாதவங்க கூட இந்த ஒரு மூலிகையில் அவங்களுக்கு சர்க்கரை நோய் அற்புதமாக குணமாக இருக்குது. அதேமாதிரி ஆண்களுக்கு ஏற்படுகிற அந்த சர்க்கரை நோய் ஏற்படுகிற அந்த ஆண்மை குறைபாடுக்கு இந்த தொட்டாசினிங்கோட மூலிகை கற்ப குளிகை அவங்களுக்கு அற்புதமான பலன் கொடுத்துருக்குது. அதேமாதிரி சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கடுப்புக்கு இந்த வேர் கஷாயம் நல்ல பலனை கொடுக்குது. பெண்களுக்கு ஏற்படுகிற அந்த மாதவிடாய் காலத்தில் கட்டுப்படாத அந்த இரத்தப்போக்கு வந்து இந்த வேர் கஷாயம் குணமாக்கும். இலை மற்றும் வேரோட பயன்பாடு இந்த மூலிகை மிக முக்கியமாக இருக்குது. இது நல்ல கஷாயமாக வச்சு குறிப்பாக 2 மடங்கு தண்ணி ஊற்றினோமா அது 3ல் 1 பங்கு ஆகிற வரலும் நீங்கள் கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரலாம். இந்த விதை கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்திலேயோ
தொட்டு செடியை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது தினமும் காலையில் அந்த செடியை தொட்டுட்டு வரும் பொழுது அதில் இருக்கிற சில சக்தி என்ன ஆகுதுன்னா நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது அனுபவபூர்வமாக நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மிகுந்த உடல் பலவீனமான நடுக்குவாதம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுக்கு இந்த செடி நம்ம தொட்டு வைக்க மருந்தை கொடுக்கல. அதை செய்யும்பொழுது அவருக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கண்ணாலே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் கடவுள் பாருங்கள், சித்தர்கள் மூலயமா அநேக மூலிகைகள் நம்மளை சுற்றி எளிமையாக நம்ம கொடுத்துட்ருக்காரு. நம்ம தான் அதை மதிக்கிறது இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஆரோக்கியமும் ஆயுசு நாட்களும் நிச்சயமாக நமக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த மூலிகைகளை கொடுத்த கடவுளுக்கும் இந்த மூலிகையை பற்றியான பயன்பாடு நமக்கு ஓலைச்சுவடி மூலமாக கொடுத்த சித்தருக்கும் நன்றி தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.